இந்த பணக்காரன் இப்பொழுது ஒரே ஒரு சொட்டு தண்ணீருக்கு அந்த ஏழையுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறான். இது வித்தியாசமான இடம். 2 பிக்சரை பார்க்கிறோம் நம்ம, இல்லையா? ஒன்று பூமியிலே நடந்தது ஒரு காட்சி, இன்னொன்னு அந்த பரமதேசத்திலே நடக்கிற ஒரு காட்சி. இப்போ பூமியிலே சம்பிரமமாய் வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் அதற்காக அழுகிறான். அந்த ஏழையை நோக்கி பார்க்கிறான். இவன் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இந்த ஏழையை பற்றி அவன் கவலைப்பட்டதாக தெரியல. நாய்கள் கூட அந்த ஏழையை விட நன்றாக பராமரிக்கப்பட்டது இந்த பணக்காரனால. இந்த ஏழை லாசரு பணக்காரனுடைய மேஜையிலிருந்து கீழே விழுகிற துணிக்கைகள் மிச்சம் மீதியை கூட சாப்பிட ஆசையா இருந்தாரு. அது கூட அவருக்கு கிடைச்சுதான்னு தெரியல. இப்போ எல்லாமே தலைகளாயிருச்சு பாருங்க. இங்க இந்த பணக்காரன் ஏழையுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறான். இந்த பூமியில நாமே ஒரு பிளவை உண்டு பண்ணிட்டோம். ஏழைகளை பார்த்துட்டா, தரித்திரரை பார்த்துட்டா, இல்லையா, கொஞ்சம் ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்துட்டா ஒரு பிளவு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது. சில சமயத்துல சபைகள்ல கூட இது நடக்கிறத பார்க்கிறோம். அதை குறித்து தான் யாக்கோபு தம்முடைய நிருபத்துல எழுதுறாரு. எங்க பணக்கார ஏழைன்னு வித்தியாசத்தை சபை பார்க்க கூடாதுங்க அப்படின்னு எழுதுறது யாருன்னா யாக்கோபு. கவனிக்கிறீங்களா? பணம் ஏன் ஆபத்துன்னு சில சமயத்துல சொல்றோம் அப்படின்னா, ஏன் மிதமிஞ்சிய பணம் ஆபத்து அப்படின்னா, அந்த பணம் என்ன பண்ணிருது, பூமியில ஒரு பிளவை கொண்டு வந்துருது. சரியா? கவனிக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவருடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு எடுத்துக்காட்டா இருந்துச்சு. அவர் ஏழைகளோடும் சமுதாயத்துல பாவிகள் என்று சொல்லப்பட்டவர்களோடும் சாதாரணமா பழகினார். ஆனா இன்றைக்கு சமுதாயத்துல நாம ஒரு பிளவை உண்டு பண்ணிட்டோம். ஏழைகளுக்கும் பணக்காரருக்கும். இவங்க பணக்காரங்க, இவங்க நல்லா கொடுப்பாங்க, இவங்க நல்லா செய்வாங்க, இவங்க அப்படி இவங்க இப்படி. ஆனால் ஒரு ஏழையை அநேகர் விசாரிப்பதில்லை, தரித்திரரை அநேகர் விசாரிப்பதில்லை. கவனிக்கிறீங்களா? அதே பிளவு இங்க மனுஷரால் உண்டாக்கப்பட்ட பிளவு மேல உண்டாக்கப்பட்டிருக்கு பாருங்க. பரலோகத்துல ஒரு பெரிய பிளவு. இங்க இருந்து அங்க போக முடியாது, அங்க இருந்து இங்க வர முடியாது. இந்த ஐஸ்வர்யவான், இந்த பணக்காரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி அல்ல, அப்படி அல்ல ஐயா, இங்கிருந்து ஒருவன் சென்றார். என்ன பரலோகத்தை பார்த்த ஒருவன் போய் பூமியில இப்படியெல்லாம் இருக்குதுங்க, பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குதுன்னு தான் கண்டதை எடுத்து சொன்னால் ஒருவேளை ஜனங்கள் மனம் திரும்புவாங்க, என் சகோதரர்கள் மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அதற்கு ஆபிரகாம் ரொம்ப அழகா சொல்றாரு, பூமியில மோசே உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு. மோசே தீர்க்கதரிசின்னு இதுல எதை குறித்து கர்த்தர் சொல்றாங்க அப்படின்னா, வேத வசனங்கள் தான். தீர்க்க தரிசன புத்தகங்கள், மோசே எழுதின ஆகமங்கள், இதையெல்லாம் தான் தேவன் குறிப்பிடுறாங்க இங்க. சரியா? நம்ம ரட்சகர் அழகாக குறிப்பிடுகிறார். அதோட அர்த்தம் என்ன? கீழே கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது, தீர்க்க தரிசன ஆகமங்கள் இருக்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. இது ஜனங்களுக்கு போதிக்கப்படுகிறது, சத்தியம் ஜனங்களுக்கு உபதேசிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் இந்த சத்தியத்திற்கே கீழ்ப்படிய இடம் கொடாவிட்டால், இந்த சத்தியத்தை கேட்டு தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்டும் மனம் திரும்பாமல் போனால் என்ன, பரலோகத்தில் இருந்தோ அல்லது நரகத்தில் இருந்தோ யார் எழும்பி வந்து சொன்னாலும் அவர்கள் மனம் திரும்ப போவதில்லை. கவனிக்கிறீங்களா?